உங்க பொண்ணு. அப்படி நினைச்சு போட்டிருக்கலாம்ல. சுத்தமா நல்லாவே இல்ல. நல்லா இல்லையா? இவ்வளவு கேவலமான போனி எங்க அம்மா தூக்கத்துல கூட போட மாட்டாங்க. நான் எவ்வளவு அழகான போனி போட்டிருக்கேன். ஆக்சுவலா நீ எனக்கு தேங்க்யூ சொல்லணும். நல்லாவே இல்ல. ஓகே ஓகே தான். என்னது ஓகே ஓகேவா? இது உனக்கு ஓகே ஓகேவா தெரியுதா? நீங்க என்கிட்ட நிறைய ஸ்டைல்ஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்க. Hey you little angry bird. Stop behaving like a princess. Okay? பிஹேவ் பண்றது என்ன? நான் பிரின்சஸே தான். ஹலோ. அபி. கிரானி. அபி நீ திரும்ப வந்துரு. என்னாச்சு? சுவர்ண பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்களா? அவங்க கிளம்புனா தானே வீட்டுக்கு வரதுக்கு. அக்கா அந்த ஃளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்களாம். நாளைக்கு காலையில தான் ஃளைட் பிடிச்சு வராங்களாம். அதானே பார்த்தேன். சுவர்ணா பாட்டி வராங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குமா? சரி நான் வீட்டுக்கு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு. ஓகே கிரானி, வைக்கிறேன். பாய். வாமா. இப்போ நான் போவா? ஓகே ஓகே. நீங்க என்ன மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க என்ன மிஸ் பண்ணீங்கன்னா எனக்கு விக்கல் வரும். இந்த விக்கலால நான் சோர்ந்து போயிடுவேன். எல்லாருமே என்ன ஞாபகத்துல வச்சுப்பாங்க. நான் ஒன்னு ஜோக் சொல்லல, சீரியஸா தான் சொல்றேன் மிஸ்டர் டிரைவர். டிரைவரா? டிரைவர்? பார்த்தா டிரைவர் மாதிரி தெரியலையே. இவ சொல்றத கேட்காத. இவ ரொம்ப மூடி. 20 நிமிஷத்துல இவ எனக்கு எத்தனையோ கேரக்டர்ஸ் கொடுத்துட்டா. மிஸ்டர் டிரைவர், என்ன காப்பி பண்ணாதீங்க. என்ன உன்னை காப்பி பண்றேனா? நானா? நெவர். நான் உங்களுக்கு ஒரு பேரை வச்ச மாதிரி நீங்களும் எனக்கு ஒரு பேரை வச்சிருக்கீங்க. முதல்ல என்ன பிரின்சஸ்னு கூப்பிட்டீங்க, அப்புறம் மூடின்னு கூப்பிட்டீங்க. அது ஏன்னா நாம 2 பேரும் ஒரே மாதிரி தான். நான் உங்களை விட அதிக கியூட். ஏன்னா நான் என் அம்மா மாதிரி. என் அம்மா எப்பவும் என்கிட்ட சொல்லுவாங்க, என்னோட டாடிக்கு எல்லாரை விட கியூட் டாட்டர் வேணுமா. அண்ட் அது நான் தானா? எனக்கு பொண்ணுதான் வேணும். கியூட்டா, ஸ்வீட்டா, அழகா உன்ன மாதிரியே இருக்கணும். என்ன? கிட்ட வாங்க. எங்க அம்மா என்ன கிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. பட் இருந்தாலும் எதுக்கு பண்ண? ஏன்னா நீங்க என்னோட போட்டோ காப்பி. பாய். பிரபா, அபி நீ எவ்வளவு நேரத்துல வீட்டுக்கு வருவ? ஒரு 15-20 மினிட்ஸ்ல வந்துருவேன். சரி நீ சீக்கிரமா வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும். நீ எங்க போயிட்ட கியரா? ஆமா, உன்னோட அந்த மிஸ்டர் டிரைவர் எங்க? அவர் மிஸ்டர் டிரைவர் இல்ல, அவர் மிஸ்டர் பாஸ்டர். பாருங்க அவர் எனக்கு எப்படி போனி போட்டு விட்டாருன்னு. முதல்ல எனக்கு அவரை பிடிக்கல. அண்ட் அதுக்கப்புறம் அவர் லவ்லியா இருந்தாரு. உன்னை இவ்ளோ நல்லா பாத்துக்கிட்டாருன்னா கண்டிப்பா லவ்லியா தான் இருப்பாரு. ஆமாமா, அவர் உண்மையிலே லவ்லி தான். நீ வால் ஆயிட்ட. இதோ டாடி வந்துட்டாரு. டாடி, ஆர் வி ரெடி? அம்மா பலூன் வெடிச்சிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, எங்க நிறைய பலூன்ஸ் இருக்கு. ஓகே. ஹாய், ஹலோ சார், வெல்கம் டு இந்தியா. Thank you. மைசெல்ஃப் ஆகாஷ் குரானா, இங்க மேனேஜரா இருக்கேன். சார் உங்க ரெக்யர்மெண்ட் லிஸ்ட் எனக்கு கிடைச்சது. உங்களுக்கு இங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. சார் we hope you will have a wonderful stay here. Yes, I hope so too. Thank you very much. பாத்து மெதுவா கியாரா.
அம்மா நம்ம இங்கதான் இருக்க போறோமா? ஆமா செல்லம், நம்ம கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருக்க போறோம். அதுக்குள்ள உன் டாடி நம்ம லண்டன்ல இருந்த மாதிரியே பெரிய வீடா தேடி கண்டுபிடிச்சிருவாரு. டாடி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லவா? என்ன கியரா லவ்ஸ் மீயா? டோன்ட் காப்பி கேட். ஓகே, ஐ won't copy. I change my statement. I love Kiara. Okay? டாடி ஐ திங்க் சோ நீங்க என் கூட இருந்து நீங்களும் ராக்கிங் ஆயிட்டீங்க. Yeah, I think so too. அம்மா ஐ லைக் இந்தியா. கொஞ்ச நாள் இருந்தா இந்தியால இருந்து போக வேண்டாம்னு சொல்லுவேன். பாப்போம் யார போக வேண்டாம்னு சொல்றாங்கன்னு. ரொம்ப சுட்டி ஆயிட்டேன். சார் நீங்க போங்க, உங்க லக்கேஜஸ் உங்க ரூமுக்கே வந்துரும். Thank you. ரூம்ல மினி பார ஃபுல் பண்ணிடுங்க. எஸ் சார், நீங்க ஆஃப் கோர்ஸ். Come on. ரூம்க்கு பாத்து வந்தாச்சு. மெதுவா. Okay. Look Kiara. வாவ் சோ ஸ்வீட் ரூம். உன்னோட ரூம் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. கியரா, டாடி உங்க லக்கேஜ் எங்க? பேபி, என்னுடைய லக்கேஜ் டைரக்டா என் ரூம்க்கு போயிடுச்சு. உங்க ரெண்டு பேரையும் என்னால புரிஞ்சுக்கவே முடியலப்பா. நம்ம ஒரே ஃபேமிலி தானே, நம்ம எதுக்கு வேற வேற ரூம்ல இருக்கணும்பா? ரொம்ப பெரிய பொண்ணு ஆயிட்ட. இதுக்கான பதிலா உங்க அம்மா சொல்லுவாங்க. டாடி லெட் மீ செக் மை பாத்ரூம். Go do that. கியரா பி கேர்ஃபுல், எதையும் எடுத்து கீழே போட்றாத. ஓகே. Here you go my friend. காசெல்லாம் வேணாம் சார், பரவாயில்ல. உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்தா போதும் சார். செல்ஃபி கூட எடுக்கலாம் my friend, but இத வெச்சுக்கோ. Okay. அட என் கூட செல்ஃபி எடுத்துக்கோங்க, நானும் ராக் ஸ்டார் தான். கியரா, Yes, என்னுடைய செல்லக்குட்டி கூட ஒரு ராக் ஸ்டார் தான். இவ பெரியவளா ஆனதுக்கு அப்புறம் இவளுடைய டாடி கூட போட்டோ எடுக்க லைன்ல தான் நிக்கணும். இவ ராப் ஸ்டாரோட பொண்ணு, ஆனா ராக் ஸ்டார் ஆகணும்னு நினைக்கிறா. போட்டோ டைம். கம் ஆன். இங்க நில்லு. மேடம், Thank you பிரக்யா. ஸ்மைல். தேங்க்யூ சார். Thank you. தேங்க்யூ மேடம். தேங்க் யூ. கம் ஆன் லிட்டில் ராக் ஸ்டார். ஓகே பிரக்யா, நீங்க ஃப்ரெஷ் ஆகுங்க, நானும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். Bye டாடி. பாய் பிரின்சஸ். வா கியரா, சீக்கிரமா உன்னை நான் ரெடி பண்ணிடுறேன். வா 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 வா. மம்மி என்ன ஆச்சு? என்னோட டாக் குக்கி என்ன ஆச்சு குக்கிக்கு? எங்க போச்சு அது? அது உன் கையில தானே இருந்தது. ஆனா அது இப்ப என் கையில இல்லலம்மா. உஃப், நீ ஜாக்கெட்ல செக் பண்ணு, நான் பேக்ல செக் பண்றேன். ஓகே. அம்மா அது இதுல இல்லம்மா. ராக்கி இங்க தானே இருக்கான். ஆமா குக்கி இல்லலம்மா. அப்ப குக்கி மட்டும் எங்க போச்சு? இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு. என்ன? அந்த மிஸ்டர் பலூன் அங்கிள், அதாவது அந்த டிரைவர், ம், இதனால தான் அவர் என்கிட்ட ரொம்ப ஸ்வீட்டா பேசியிருக்காரு. அவர் தான் திருடி இருப்பாரு. ஆர் யூ ஷூர்? அவர் தான் எடுத்திருப்பாருன்னு தெரியுமா? எஸ் ஐ அம் 100% ஷூர். அவர் அந்த மாதிரி டாலை எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டாரு. ஐ ஹேட் தட் மிஸ்டர் டிரைவர். ஷூ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவர் மிஸ்டர் டிரைவர் இல்ல, அவர் மிஸ்டர் டால் திருட. டால் திருட. நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? இல்ல மிஸ்டர் பிளாஸ்டர், சாரி மிஸ்டர் டிரைவர். இது அந்த பொண்ணோட டால் தான். ஆனா அந்த சுனாமி டால்ஸ் கூட விளையாடுறானா நம்பவே முடியல. இதை நானே வச்சுக்கிறேன். பலூன் ஸ்டால்ல பார்த்தேன், காருக்குள்ள இருந்தா, ஒரே நாள்ல அத்தனை தடவை பார்த்தேன். மறுபடியும் எங்கேயாவது மீட் பண்ணுவேன், அப்போ இந்த டால் அவளுக்கு கொடுத்துறேன்.
யாரோட முகத்தை கூட நான் பார்க்க விரும்பலையோ எதுக்காக அவன் நினைப்பாவே எனக்கு இருக்கு. இந்த டால்ல இருக்கிற கண்ணாடியை பார்க்கும்போது கூட ஏய் ஐ லவ் யூ சோடா புட்டி. குழந்தைங்க ஃபியூச்சரை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த குழந்தை என்னை மீட் பண்ணதுக்கு அப்புறம் 7 வருஷம் பின்னாடி கொண்டு போயிட்டா. ஐ அம் ஷூர். ஆமா 100% ஷூர். உன்னை அவர் பார்த்ததோ அந்த டாலை உன்கிட்ட கொடுத்துருவாரு. ஒருவேளை கொடுக்கலன்னு வெயி, நான் அவரை நல்லா திட்டுவேன். உங்களுக்கு டால் வேணும்னா போய் உங்க பொண்ணுகிட்ட திருடிக்கோங்கன்னு சொல்லுவேன். ஏன் பொண்ணுகிட்ட வேண்டாம்னு சொல்லுவேன். நீங்க அப்படி எல்லாம் சொல்லுவீங்க? ஆ ஷூரா? வெரி ஷூர். 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 உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. அப்படியா? வால் ஆயிட்ட. அபி, தனு, எனக்கு ஒரு பொன் குழந்தை வேணும். வாட்? பொண்ணா? யூ மீன் என்ன குழந்தை பெத்துக்க சொல்றியா? நான் சொன்னதுக்கு அர்த்தம் அது இல்ல. இது பாரு, நமக்கு கல்யாணம் நடந்தது என்னமோ உண்மைதான். ஆனா நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் இல்ல. அப்புறம் எதுக்காக நீ அப்படி யோசிச்ச அபி? என்னோட விஷயம் உன்னால நிறைவேற்ற முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா என் விஷயம் உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லைல்ல. ஆக்சுவலா நான் சொல்ல வந்தது என்னன்னா, நம்ம 2 பேரும் ஒரு பொண்ணை அடாப்ட் பண்ணிக்கலாம். என்ன? இல்ல அபி, இதெல்லாம் பாசிபிள் இல்ல. ஏன் பாசிபிள் இல்ல? ஏன்னா அபி, நான் மிஸ்ஸஸ் இந்தியா கான்டெஸ்டுக்காக தயாராயிட்டு இருக்கேன். நான் இப்ப அதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல குழந்தை நான் இப்போ அந்த குழந்தைய பாத்துக்குவா சொன்னேன். அவளை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆனா அதுக்கு குழந்தைய பாத்துக்கிறது மட்டும் பிரச்சனை இல்ல அபி. நாம ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணாலும் என்னோட பேரும் லிங்க் ஆகும் இல்லையா? அண்ட் யூ நோ, என்னோட கரியர் ஸ்டார்ட் ஆகாமையே மறுபடியும் எண்டுக்கு வந்துரும். அபி, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். மிஸ்ஸஸ் இந்தியா கான்டெஸ்ட்க்கு அப்புறம் நான் மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் கான்டெஸ்ட்க்கு ரெடி ஆகணும். இப்ப போய் இந்த குழந்தை அது இதெல்லாம் நான் தான் சொல்றேன்ல, அந்த குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு. எனக்கு குழந்தை எனக்கு தான் தேவை. அந்த குழந்தையால உன் கரியருக்கு எந்த ப்ராப்ளமும் வராம நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் செட் ஆகாது அபி. ஏன் நீ நான் சொல்றது புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ சொல்ற மாதிரி நடந்தா மாடல் இமேஜ் போய் எனக்கு மதர் இமேஜ் வந்துரும். என்னோட மார்க்கெட் வேல்யூவே போயிடும் அபி. நான் இப்போ உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கல. நான் உன்கிட்ட என்னோட டெசிஷனை சொன்ன, அவ்வளவுதான். நமக்கு கல்யாணம் ஆனதுனால தான் குழந்தைய அடாப்ட் பண்ணு, எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்றேன். இவன, எனக்கு அந்த கான்டெஸ்ட் தவிர வாழ்க்கையில வேற எதுவும் முக்கியம் இல்ல. Look Abhi, I'm really sorry. I know இது உனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், but I can't help it. பல வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போன என்னோட கரியரை நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணணும்னா நான் எந்த வித தப்பும் பண்ணக்கூடாது. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். What the hell? சடனா அபியோட மைண்ட்ல இந்த குழந்தை பத்தின நினைப்பு எப்படி வந்தது? அவனுக்கு யார் இந்த ஐடியாவை கொடுத்தாங்கன்னே தெரியல. அவங்க மட்டும் என் கையில கிடைச்சாங்க. என்னோட குக்கி, நான் அவன் இல்லாம எனக்கு தூங்குனது இல்ல. எனக்கு என்னோட குக்கி தேவை. என்னால அவன் இல்லாம தூங்க முடியாது. எனக்கு அவன் தேவை. ஐ மிஸ் யூ லாட். ப்ளீஸ் குக்கி, என்கிட்ட வந்துரு. ப்ளீஸ் குக்கி. அம்மா ப்ளீஸ் என் குக்கியை வாங்கி கொடுங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லண்டன்ல இருக்காங்கல்ல, இப்ப குக்கியும் தொலைஞ்சிருச்சு. அம்மா உனக்காக புது டால் வாங்கிட்டு வரேன். குக்கி மாதிரியே இருக்கிற டால். ப்ளீஸ் குக்கியை கொண்டு வாங்க. கியரா, அம்மா உனக்காக டால் வாங்கிட்டு வரேன். நீ அழக்கூடாதுன்னு. எங்க அம்மா என்கிட்ட எப்போ சொல்லுவாங்க, எல்லாரும் விட பிடிவாதமா
பிடிவாதம் எங்க டேடின்னு, அதை விட பிடிவாதக்காரி நான் டாட். நான் உங்களோட பொண்ணு. எனக்கு அந்த கான்டெஸ்ட்டை விட முக்கியம் வேற எதுவுமே இல்லை. பல வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போன என்னோட கரியரை நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா நான் எந்த தப்புமே பண்ணக்கூடாது. என்ன அபி இதெல்லாம்? இங்க வரேன்னு எனக்கு ஒரு வார்த்தையாவது சொல்லிருக்கலாம்ல. உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? சரி, ஓவர் ஆயிடுச்சு, வா போலாம். இல்ல பிரபா, நீ வீட்டுக்கு போ, நான் அப்புறமா வரேன். அபி நான் தான் சொல்றேன்ல, ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. நீ குடிச்சதெல்லாம் போதும், கிளம்பு வா. எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து புடுங்கிடுவீங்களா? தனு என்கிட்ட இருந்து என்னோட வாழ்க்கையை புடிக்கிட்டா, நீ இப்போ என்னோட நிம்மதியை புடுங்க வந்திருக்க இல்ல? நான் உன்னை வேண்டான்னு சொல்லவே இல்ல அபி. பட் எதுவா இருந்தாலும் அதெல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கலாம். பட் இங்க குடிச்சினா உன் பேருக்கு நல்லதுல, ப்ளீஸ். என்ன குடிக்க விடு பிரபா. ஆக்சுவலா நான் எனக்கு ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கு. உன்னை இப்படி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் வீட்டுக்கு வா அபி. எந்த வீடு பிரபா? ஆ? பாட்டி எப்பவும் சொல்லுவாங்க, ஒரு வீடுங்கிறது குழந்தைங்க இருந்தாதான் முழுமையடையுமா. குழந்தைங்க சிரிச்சாங்கன்னா அந்த வீட்டுக்கு ஒரு தனி வெளிச்சம் கிடைக்கும் பிரபா. நான் தனுக்கிட்ட அப்படி என்னடா கேட்டுட்டேன்? குழந்தையவா? இல்லையே. நான் அவகிட்ட அடாப்ஷன் பேப்பர்ஸ்ல சைன் பண்ண மட்டும் தான் சொன்னேன். முடியாதுன்னுட்டாடா. அவ தாய் ஆகக்கூடாதான், மாடல் தான் ஆகணுமா. ஓகேடா, ஆனா அவ மாடல் ஆகணுங்கிறதுக்காக நான் குழந்தைய அடாப்ட் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? அவளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ண. அந்த குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். நீ எதுவும் பண்ண தேவையில்ல, நான் பொறுப்பேத்துக்கிறேன்னு சொன்னேன். நீ மிஸ் வேர்ல்ட் ஆகு, மிஸ் யூனிவர்ஸ் ஆகு, உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொன்ன. ஆனா ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. ஏன் அப்படி? எனக்கு மட்டும் ஆசை இருக்காதாடா? நான் வீட்டுக்கு வந்ததும் அப்பான்னு கூப்பிட்டு ஒரு குழந்தை என்னை வந்து கட்டிப்பிடிச்சு என்னோட டென்ஷன், என்னோட டயர்ட்னஸ் எல்லாம் போக்குறதுக்கு யாராவது வேணும்ல. ஆசைப்படுறதுல தப்பு என்னடா இருக்கு? உனக்கே தெரியும்ல நான் தனுக்காக என்னென்னலாம் பண்ணிருப்பேன். நான் அவளுக்கு பிரக்யாவோட இடத்த கொடுத்துருக்கேன். நீ கொடுக்கலடா, அவளா எடுத்துக்கிட்டா அபி. சைன் பண்ண அவன குறைஞ்சா போயிடுவா. அந்த குழந்தை யாரு, எங்கேருந்து வந்தது, அது எதுவுமே அவளுக்கு தேவையில்ல. நீ ஏன்டா அப்படி யோசிக்கிற? சன்னி உன்னோட குழந்தையும் தானே? ஏய், சன்னி என்னோட குழந்தை மட்டும் இல்லடா, அவ என்னோட உயிர்டா. எனக்குள்ள கொஞ்சமாவது நிம்மதி இருக்குன்னா அதுக்கு சன்னி தான் காரணம். அவ என்கிட்ட வந்து ஒரு மாதிரி பெரியப்பா பெரியப்பா கூப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? போதும் போதும். 1 செகண்ட் இருடா. உன்கிட்ட சொல்றதுக்கு என்னடா, எனக்கு ஏன் குழந்தைன்னு ஒண்ணு இருக்கணும். அது என்கிட்ட வந்து அப்பா அப்பான்னு கூப்பிடணும்டா. டாடி டாடின்னு கூப்பிடணும். என்னோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரியுதுல்ல பிரபா? இந்த விஷயத்த நான் அவளுக்கு எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ணடா. ஆனா அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாடா. எரிச்சலா வருதுடா. ஹேய், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் தான் அவ என்னோட பொண்டாட்டி, வேற எதுவுமே இல்ல. பரவாயில்ல, ஒரு ஃப்ரெண்டு மாதிரியாவது அவ எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணலாம்ல. இன்னைக்கு நான் ஏர்போர்ட்க்கு போயிருந்தேன்ல, அங்க ஒரு சின்ன பொண்ணை பார்த்தேன். என் பொண்ணு எப்படி இருக்கணும்னு நினைச்சனோ அதே மாதிரி இருந்தா. நாட்டியா, ரொம்ப இன்னோசென்ட்டா, விளையாட்டுத்தனமா இருக்கிற பொண்ணு. முதல்ல அவ என் கூட சண்டை போட்டா. அதுக்கப்புறம் என்ன வந்து கிஸ் பண்ண. அவ கிஸ் பண்ணப்ப எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. என்னோட குழந்தை என்ன, நான் உங்களோட பொண்ணு. இன்னைக்கு ஏர்போர்ட்ல இருந்து நான் கிளம்பும் போது அந்த பொண்ணு எனக்கு ஏதோ ஒரு விதமான ஹிண்ட் கொடுக்கிற மாதிரி தோணுச்சுடா.
எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு வாட்டி திரும்பி நீ எதையோ பார்க்கணும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு பிரபா. இந்த 7-8 வருஷத்துல முதல் தடவையா பிரக்யாவை நான் ஃபீல் பண்ணேன்டா. ஒரு செகண்டுக்கு எனக்கு அப்போ ஏர்போர்ட்ல அவ என் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். அவளை நான் டச் பண்ண மாதிரி என் மனசுக்கு தெரிஞ்சது பிரபா. நான் உண்மையா சொல்றேன்டா, பிரக்யா கிட்ட மட்டும்தான் எனக்கு அந்த ஃபீலிங் கிடைக்கும். அந்த ஃபீலிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது பிரபா. என்னோட நெஞ்சு படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சது பிரபா. இந்த 8 வருஷத்துல நான் நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரையும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தடுத்தனும், எல்லாத்தையும் மீறி நான் அதை பண்ண. பிரக்யாவோட பேரை நான் சொல்லிருக்கேன்.